கர்த்தருடைய வசனம் நாம் நோக்கி பார்க்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அல்லேலூயா. பிரைஸ். இப்போ கேட்டோம்ல, நாம் அவருக்கெல்லாம் அசைகிறோம், பிழைக்கிறோம், ஜீவிக்கிறோம், எல்லாமே பண்ணுகிறோம். எங்கே போனாலும் வந்தாலும் எங்கே இருக்கோம்? நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இப்போ நான் கிறிஸ்தவங்க அப்படியே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இது அர்த்தம் இல்லாத ஒரு காரியமா? இது அர்த்தம் இல்லாத காரியமா? ப்ரேயர்னா என்ன தெரியுமா? எல்லாம் கையில் எல்லாம் மொபைல் வச்சுருக்கீங்கல்ல, சாம்சங் வச்சுருக்கீங்களே, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களே. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறீங்க? டவார்னு உடனே என்ன ஒரு விஷயம்லாம் உடனே எடுத்து டவார்னு பேசுகிறீங்க. அடுத்த ரூமில் ஒய்ஃப் இருந்தால் கூட மொபைல் எடுத்து பேசுகிறீங்க இல்லை? உடனே மொபைல் தான். எங்கே பேசுகிறது மொபைல் இல்லையா? அப்போது எதுக்கு பேசுகிறீங்க மொபைல்? சும்மா தமாஷ்கா அதுக்காக பேசுகிறோம். மொபைலில் பேசினா உடனே கனெக்ஷன் போகும், அங்கேருந்து பேசுவாங்க, ரிப்ளை வரும்ல. என்ன பண்ணும்? ஒருத்தர் பேசினா என்ன எதிர்பார்க்கணும்? நம்ம அங்கேருந்து பதில் எதிர்பார்க்குறோம். அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? பதிலுக்காக. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ அட்வான்ஸ் தெரியுமா? மொபைலோட அட்வான்ஸ் அவரது, இன்டர்நெட்டோட அட்வான்ஸ். கையில் எதுவும் கேட்ஜெட் நமக்கு தேவையில்லை கர்த்தரோட கூட பேசுகிறதுக்கு. ஆவியில் பேசும்போது நம்ம ஆவியிலேருந்து நம்ம பாடியிலேருந்து என்ன போகுது? அவருக்கு கனெக்ஷன் கிடைக்குது. ஆண்டவருக்கு அவர் எங்கே இருக்கார்? அவர் பரலோகத்தில் இருக்கார், இங்கே பக்கத்தில் இல்லைன்னு, இங்கே எல்லாம் இருக்கார். நமக்குள்ளாக இருக்கிறார். நீங்கள் பேசும்போது உடனே இருதயத்தில் அவருக்கு கனெக்ஷன் கிடைக்குது. அவருக்கு எங்கே கனெக்ஷன் கிடைக்குது? எத்தனையோ கோடிக்கணக்கான மைல் கப்பால் இருக்கிற பரலோகம் அங்கேயா? இல்லை, அங்கேயும் இருக்கிறார். அவருக்கு உடனே எங்கே கனெக்ஷன் கிடைக்குது? உங்கள் இருதயத்துக்குள்ளே அவருடைய கனெக்ஷன். நீங்கள் அவரோட கனெக்ட் பண்ணுறீங்க. நல்லா புரியுதா? இப்போது இது சத்தியம். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே இம்மீடியட்டாக உங்கள் இருதயத்துக்குள்ளே அவரோட கூட கனெக்ஷன் விடாது. அல்லேலூயா. அப்போ அதை கேட்டு அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு பதிலளிக்கிறார். ஆகையால் ஜெபம் பண்ணி ஆக வேண்டும். ஜெபம் பண்ணாவிட்டால் கனெக்ஷன் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. ப்ரேயர் இல்லாத வாழ்க்கை கனெக்ஷன் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு 5000 ஒரு மொபைல் வாங்கிட்டு என்ன அது கனெக்ஷனே வாங்காமல், அது சிம் கார்டே போடாமல் அழகு வச்சு பார்த்துட்டே இருப்பீங்களா? அப்பப்போ வச்சுட்டே இருப்பீங்க. எந்த கனெக்ஷன்? எதுக்காக மொபைல் கையில் வச்சுருக்குது? சும்மா பார்க்குறதுக்கு, அழகுக்கா என்ன? அப்போ எவ்வளோ ஒரு மூடத்தனமான ஒரு காரியம் இல்லை? 5000 கொடுத்து மொபைல் வாங்கி அது சிம் கார்டே போடாமல், அது கனெக்ஷனே இல்லாமல் சும்மா கையில் வச்சுருக்கிறாரு என்ன? அப்போ அந்த மனுஷனை பார்த்து நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை என்ன முட்டா? அப்போது நான் யாரையும் சொல்லலை என்ன, நம்ம இருதயத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது. நம்ம என்ன உடனே ஆண்டவரே எசப்பான்னு கூப்பிட்டு என்ன செய்யலாம்? உடனே கனெக்ஷன் வாங்கலாம் இல்லையா? ஏசப்பான்னு கூப்பிட்டுட்டா உடனே கனெக்ஷன் கிடைக்குது. அப்போ உடனே அவர்கிட்ட பேசுகிறோம். அதே அவர் கேட்கிறார். அதை கேட்டு கர்த்தர் செய்ய நமக்கு பதில் அளிக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைங்க வீட்டில் இருக்கோம் என்ன, ஸ்கூல் பிள்ளைங்க, இந்த மாதிரி பிள்ளைங்களாம் என்ன, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு ஒரு காரு வாங்கிட்டு வாங்க என்ன, இதில் சரணா ஸ்டோரில் போயிட்டு ஒரு கார் எப்படியும் ஒரு 5000 ருபீஸ் 10,000 ருபீஸ் இருக்கும். அந்த கார் பெருசாக இருக்கும். உள்ளே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம், பேட்டரிலாம் இருக்கும். ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது அப்பா எங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிட்டு வாங்க சரணா ஸ்டோர்லன்னா, உங்கள் அப்பா என்ன சொல்லுவார்? கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு, அது ஒரு ஜெபம்னு வச்சிங்களேன், அப்பாட்ட பேசுகிற அப்பாட்ட கேட்குறது ஒரு ஜெபம் மாதிரி. அப்பா எனக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு கார் வேணும்னா அப்பா என்ன செய்வார்? வர்ற வழியில் அதை கேட்டு வர்ற வழியில் கார் வாங்கிட்டு வந்துடுவாரா? என்ன செய்வார்? அதுக்கு பதில் கொடுப்பாரா? என்ன செய்வார்? சரி பார்க்கலான்னு சொல்லுவார்ல. என்ன சொல்லுவார்? அது பையன் பாவம், பையனை புண்படுத்தக்கூடாது. என்ன செய்வார்? சரி பார்க்கலான்னு. அதே மாதிரி தேவையில்லாத காரியங்கள் ஜெபத்தில் கேட்கும்போது என்ன கர்த்தர் என்ன செய்வார்? அதுக்கு ரிப்ளை வராது.
என்ன தேவையோ அது கேட்கும்போது கத்தனை செய்வார், அதுக்கு ரிப்ளை கொடுப்பார். அவர் எப்போ ரிப்ளை கொடுக்கணும்னு தெரியும். சில காரியம் உடனே இருக்கலாம், சில காரியம் கொஞ்ச நாள் ஆகும், சில காரியம் மாதமாகும், வருஷமாகும். சில காரியம் அவர் சித்தத்தின்படி அது வேண்டியதே இல்லைன்னு அவருக்கு தெரியும். அப்போ எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்ய மாட்டார், அந்த காரியம் கிடைக்காது. ஆனால் அவருக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, ப்ரேயரில் இன்ஃபர்மேஷன் போயிடுது. அதுக்கு என்ன செய்யணுன்றது அவருடைய சித்தம்தான், அவருடைய யோசனை தான். நமக்கு அவர் அன்பு செலுத்தி நம்ம மேலே கிருபையாக கரிசனையாக என்ன செய்வார், மனதுருகி கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்வார். ஏசப்பா எனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி, என்ன ஒன்றும் செய்ய முடியல, எழுந்திருக்க முடியல, ஆண்டவரே எனக்கு சுகந்தாரம் அப்படின்னு கேட்டுகிட்டே படுத்துருங்க. கர்த்தர் சாயங்காலத்துக்குள்ள என்ன செய்வார், சுகம் தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியல, கையில் ஒரு காசு இல்லை, ஃபீஸ் கட்டணும், 5000 ரூபா வேணும், என்ன பண்ணணும்னு தெரியலையா ஆண்டவரே. யார்கிட்டவே கடன் வாங்கிடலாம், ஆனால் அவங்க நம்பியிருக்கிற ஆண்டவரே எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்த்த ஆழத்தில் மன்றாடும் போது ஆச்சரியமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ள, வெளியே போயிருக்கு காத்துக்குங்க, ப்ரொடெக்ஷன். ஆண்டவரே உங்களை சோபத்திரமாக பார்த்து ஏற்ற வெள்ளை சோத்தோடு பலத்தோடு வரட்டும் அப்படி நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன செய்வார், அந்த காரியத்தை கர்த்தர் பதில் அளிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே என் பிள்ளை வெளியே போயிருக்குது, 10 நிமிஷம் நிற்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ண கேட்பாரா கர்த்தர்? கேட்பாரா? அப்படி கேட்க மாட்டார். எப்போ வரணுமோ அப்போ தான் சோத்தோடு பலத்தோடு திருப்பி வர கிருபை செய்வார். தலைகளின்னாக்கா நம்ம செபத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்ம தேவையில்லாத காரியங்களுக்கு, ஞானம் இல்லாத காரியங்களை கேட்டு என்ன செய்யக்கூடாது, தலையில் நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா, போராடி ஜெபிங்க சில காரியத்துக்கு. ஆண்டவரே என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் மகனை சந்தியம், என் மகளை சந்தியம், என் மனைவியை சந்தியம், ரட்சியம் ஆண்டவரே, என் புருஷனை சந்தியம், என்ன ஆண்டவரே என் பாஸ் அதிகாரி பிசாசாட்டம் இருக்கிறார் ஆண்டவரே, அவர் சந்தியம்னு கேளுங்க. ஆண்டவரே என் பாஸ் நம்மளோட கருத்தில் ஒப்படைக்கிறேன், அதிகாரி நம்மளோட கருத்தில். ஆண்டவரே அந்த அதிகாரியுடைய இருதயத்தை மாற்றும், மனசை மாற்றும், கொடூரமாக இருக்கிறாரு, அந்த அதிகாரிக்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, அதிகாரி பூனை குட்டி மாதிரி ஆக்கிடுவார் கர்த்தர். ஆமாம், இதெல்லாம் கேளுங்க. நீங்கள் நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம கரெக்டாக இருக்கணும், வேலையில் கரெக்டாக இருக்கணும், நம்ம கடமையில் கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்போ என்ன செய்யலாம், தானியேல் காலத்தில் எப்படி நடந்தது, ராஜாவே கர்த்தர் கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா, சாத்ராக் மேஷாக் காலத்தில் கர்த்தர் அவங்கள ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ராஜாவை புல் தின்ற மாட்டை போல் ஆக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஆக்கிடுவார் கர்த்தர். யாராவது உங்களுக்கு விரோதமாக இருந்தாங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, மாட்டை போல் ஆக்கி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லாமல் அது என்ன ஒரு சாஸ்திரம், கிறிஸ்தவ சாஸ்திரம் அப்படி நினைக்காதீங்க. ஆனால் பைபிளில் எழுதியிருக்கிறது எல்லாமே நடந்த காரியம், நடக்கிற காரியம், நடக்க போகிற காரியம். ஹல்லேலூயா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, கர்த்தர் எல்லாவற்றையும் வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார், அவருடைய வார்த்தையின்படி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென், அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. ஆமென். ஆகையால் எல்லாமே நடைமுறை தான் வேதாமத்தில். ஆதாம உலகத்தை ஆண்டு பூமியும் படைத்த அந்த காரியம், அதிலிருந்து கடைசியில் இந்த உலகத்தையே, இந்த உலகத்தை பூமியை கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு செகண்ட், ஒரு நொடியில் இதை பஸ்பமாக்கிறார். ஹல்லேலூயா, இந்த பூமி எரிந்து போகும். இந்த பூமி மேலே இருக்கிற அத்தனை விக்கிரகங்களும் அத்தனை காரியங்களும், உலகத்தின் காரியங்கள் அத்தனையும், அழகான புடவைகள், அழகான கார்கள், அழகான கட்டடங்கள்,
அழகான ஹோட்டல்கள், வேறு என்ன இருக்குது, அழகான லேப்டாப்பு, மொபைலு, என்னென்ன பொருள் இருக்கிறோ, நகைகள், என்ன அது ஜாய் லூக்காஸ், அது இது நள்ளி, என்னென்ன இருக்கோ சரி, என்ன எல்லாம் ஒரு செகண்டில் எரிந்து போகும், பஸ்பமாகும். ஹல்லேலூயா அப்படின்னு கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே நாம் உலகத்தில் உட்காந்துருக்கணுமா? நம்ம உலகத்தில் உட்காந்துருக்கணுமா? அந்த நாளில் கர்த்தர் இந்த பூமியை உருண்டே சுட்டரிக்கிற நாளில், அப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்திருக்க மாட்டோம். அதற்குள்ளாக கர்த்தர் என்ன செய்திருப்பார்? அங்கே பத்திரமாக பரலோகத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய ரகசிய வருகையிலே கர்த்தர் நம்ம எடுத்துக்கொண்டு போய் எங்கே வைத்திருப்பார்? நம்மை பரலோகத்தில் உட்கார வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை எரிக்கும் பொழுது இதோடு கூட எரிந்து போகிறவர்கள் யார்? துன்மார்க்கர். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் எழுந்து போவார்கள். இந்த உலகத்தில் அத்தனை ஆஸ்திகள் இருக்கும். நம்மளாம் பரலோகம் போயிட்டோன்னா எத்தனை பங்களா கிடைக்கும் தெரியுமா? தேசத்தில் எத்தனை பங்களா காலியாக இருக்கும், எத்தனை கார் நிற்கும், எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்கும், எவ்வளோ நகை இருக்கும், எவ்வளோ கேஷ் இருக்கும். நம்ம போயிட்ட பிறகு இங்கே இருக்கவங்கெல்லாம் என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியம் நடக்கும் தெரியுமா? நம்ம போயிட்ட பிறகு நம்ம வீடு எடுத்துக்குவாங்க, நம்ம பொருள் எடுத்துக்குவாங்க. நம்ம என்னென்ன நீங்கள் ரொம்ப ஆசையாக வச்சுருந்தீங்களோ எல்லாத்தையும். ஆகையால் உலக பொருள் மேலே எந்த ஆசையும் வச்சுக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எடுக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடாது, எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது. ஐயோ இது வச்சேனே, அது வச்சேனே, ரேஷன் கார்டு வச்சேன், ஆதார் கார்டு வச்சேன் இந்த கபோர்டு பீரோக்குள்ளே, இதெல்லாம் தேவையா? என்ன நகை நட்டு அது இது என்ன விலையேற பெற்ற எங்கள் பாட்டி காலத்தில் கொடுத்த நகை இதெல்லாம் அங்கே என்ன செய்யணும்? எல்லாத்தையும் போட்டுட்டு தான் எங்கே போனோம்? கர்த்தரை கொண்டு எங்கே கொண்டு போயிரு? நம்மளை பள்ளத்தை கொண்டு போயிடுவார். ஆமென். ஒரு செகண்டில், ஒரு நொடி பொழுதில். இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதான் நடக்கிற காரியம். உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கக்கூடாது? உலக பொருட்கள் மேலே நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. உலக பொருள் நமக்கு தேவை இருக்குது. நம்ம உலகத்தில் இருக்க வரைக்கும் சரி, நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு வீடு தேவை, நமக்கு ஒரு வண்டி தேவை, நம்ம கட்டில் தேவை, பொருள் தேவை, சாப்பாடு தேவை, என்ன இதெல்லாம் தேவை தான். ஓகே, நமக்கும் பிள்ளைகளுக்கும் நம்ம கொஞ்சம் சேர்த்து வைப்போம். கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்ன பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழணும், பேர பிள்ளைகள் வாழ வேண்டியது இருக்குது. ஆகையால் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு நம்ம அந்த பிள்ளைகளை அப்படியே தெருவில் விட்டு போக முடியும்? அப்படி போகக்கூடாது. போகும்போது என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொத்து கொடுக்கிறீர்கள்? ஒருவேளை உங்கள்கிட்ட நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம், லேண்ட் இல்லாமல் இருக்கலாம், பில்டிங் இல்லாமல் இருக்கலாம், வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம், என்ன வாடகை வீட்டில் இருக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற காரியம் என்ன தெரியுமா? முதலாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கொடுங்க. ஹல்லேலூயா. கிவ் யுவர் சில்ட்ரன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜீசஸை கொடுத்துட்டிங்கன்னா மற்ற எல்லா காரியமும் தன்னால் தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வழியில் நடத்துங்க, கிறிஸ்துவின் பாதையில் நடத்துங்க, ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிற மாதிரி நடத்துங்க, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக நடத்துங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறங்கி திரிவதில்லை. ஹல்லேலூயா. நீதிமானுடைய பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் தெருவில் விடவே மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அந்த வசனம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், அவருடைய சொத்துனா. ஹல்லேலூயா. ஏதோ உலகத்தில் நான் ஒரு கிறிஸ்டியனுங்க, தப்பி தவறி நான் ஒரு கிறிஸ்டின் ஆகிட்டேன், அந்த கதை இல்லை. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் இதுவாக இருந்தேன், அதுவாக இருந்தேன், இன்றைக்கி நான் கிறிஸ்டியன், அந்த இது இல்லை. இப்பொழுது எங்கே யாருக்கு சொந்தம்னா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு சொந்தம்னு அர்த்தம். இந்த சொந்த பந்தம் அந்த அர்த்தம் இல்லை. ஸோ அப்படி அதுவும் பார்த்தா அது கரெக்டாக, அதுவும் தப்பு இல்லை. அவருடைய பொருள் தான். யார்? கர்த்தருடைய. எனக்கு இப்போ ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி, அந்த புருஷன் உடையவள் இல்லை. மனைவி யார்? ஒரு புருஷனுக்கு அந்த புருஷனுடைய ஃபுல் அதிகாரம், சொத்து, சொந்தம். ஹல்லேலூயா.
மை ஒய்ஃப். அதே மாதிரி ஒரு மனைவிக்கு புருஷன் யார்? என்னுடைய சொந்தம். சொந்தம்னு அர்த்தம் என்ன? எனக்கு சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது, அந்த அர்த்தம். புரியுதா? இந்த லேண்டு என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குது, அதனால் யாருக்கு இந்த லேண்டு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். 4 அண்ணன் தம்பி இருந்தால் கூட 3வது பையனுக்கு ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா அந்த பையனுக்கு இருக்கிற லேண்டு அந்த பையனுக்கு தான் சொந்தம் இல்லையா? அதே மாதிரி யாருடைய ப்ராப்பர்ட்டி, யாருடைய சொத்து? கிறிஸ்துவின் சொத்து. நம்ம யார்? கிறிஸ்துவின் சொத்து. கிறிஸ்துவ எப்படி நம்மளை எப்படி பார்க்குறார்? என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்து, என்னுடைய எப்படி. அதனால தான் நம்ம சபையை சபைன்றது மீட்கப்பட்ட சபை. மீட்கப்பட்ட சபையை அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவர் ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? பிசாசு கையில் போக முடியாதபடி பாவ கிரயத்தை, ரத்தத்தை கிரயத்தை பிதாவுக்கு பலியாக ஒப்பு கொடுத்துருக்கார். அந்த ரத்தத்தை ஒப்பு கொடுத்தா என்ன செய்கிறார்? நம்மளை அவர் வாங்கி விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இப்பொழுது நாம் யாருக்கு சொந்தம்? ரிஜிஸ்டர்டு யார் பேரில்? நம்மளாம் அவர் பேரில் ரிஜிஸ்டர்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறார். எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு? அண்ணா இல்லையா? எங்கே கேட்கலாமா? பரலோகத்தில். கரெக்டு, இடம் பரலோகத்தில் இருக்கோம். இங்கேயும் இருக்கிறோம். நம்ம இங்கே இருந்தாலும் இங்கே ரெஜிஸ்டர்டு தான். அவருக்குள்ள ரெஜிஸ்டர்டு. பரலோகத்தில் இருந்தாலும் அவருக்குள்ள ரெஜிஸ்டர்டு. என்ன புரியுதா? அவருடைய கரத்தில் வச்சுருக்கார், ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் மரித்தாலும் பிழைத்தாலும் கிறிஸ்துக்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, அவருக்கெலாம் இருக்கிறோம். அவருக்கு சொந்தம். யாரும் என்னை அசைக்க முடியாது. எந்த பிசாசு என்னை அசைக்க முடியாது. எந்த துன்மார்க்கனும் என்னை அசைக்க முடியாது. எந்த பாவம் என்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, அதான் முக்கியமான காரியம். நான் கிறிஸ்துவை உடையவன், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆகையால் எந்த பாவமும் என்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. பாவம் செய்யாதபடி கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அவரும் நானும் ஒரே இதுதான். ஹல்லேலூயா. எனக்குள்ளாக அவர், அவருக்குள்ளாக நான். புரியுதா? நான் கிறிஸ்துவை உடையவன். சாதாரணமாக உலகத்தில் கிறிஸ்டின் சொல்கிறாங்களே, அவர் கிறிஸ்டின் சார், அவர் கிறிஸ்டின். என்ன யார் அவர்? கிறிஸ்டின் சொல்கிறாங்கல்ல, அந்த கிறிஸ்டின்ல இது என்ன? ஆமாம், அது வேறு கிறிஸ்டின். நம்ம அந்த கிறிஸ்டின் கிடையாது. நம்ம யார்? கிறிஸ்துவின் உடையவர்கள். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அவருக்குள்ளாக அசைகிறோம், பிழைக்கிறோம், மூவ் பண்ணுகிறோம். we are in him, we are living in him, we are moving in him inside. hallelujah. ஆகையால் பாவம் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். hallelujah. பாவ சோதனை வந்தாலும் அவர் அந்த சோதனையின் தப்பித்துக்கொள்ள எனக்கு வழியை தருவார். ஆமென், hallelujah. நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கு போகிற வர்ற இடத்துல என்ன பிசாசு வரும், நைஸாக வரும் பிசாசு. ஹல்லேலூயா. அதை நான் விவரிக்க தேவையில்லை. பிசாசு எப்படி நைஸாக வரும். ஆமென், ஹல்லேலூயா. மொபைல் வெளியே வரும். எது வெளியே வரும்? வாட்ஸ்அப்பில் வரும், என்ன ஃபேஸ்புக்கில் எதாவது நைஸாக பிசாசு வரும். ஹல்லேலூயா. பலவிதமான வழிகளில் வரும் பிசாசு. படிக்கிற இடத்துல வரும், ஸ்கூலுக்கு போகிற இடத்துல வரும், வேலை செய்கிற இடத்துல வரும், அக்கம் பக்கத்தில் வரும். என்ன பிசாசு இப்படி 2 கொம்பு வச்சுட்டு வரும். அப்படியே வரும்? அப்படி வராது. நல்ல அழகான சுடிதார் போட்டு வரும், நல்லா ஜீன்ஸு டிஷர்ட்டு போட்டு வரும். ஹல்லேலூயா. என்ன
பல்சரில் வரும் பிசாசு. இது வரைக்கும் கிராப் மேலே மட்டும் வந்து அந்த இந்த கொண்ட மாதிரி இருக்கும், சேவல் கோழி மாதிரி இருக்கும். புரியுதா? பலவையான வழியில் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். உங்களுக்கு எத்தாப்பில் வரும் அது என்ன. ஆமாம். அப்போ வந்து நான் கிறிஸ்துவுடையவன், நான் கிறிஸ்துவுடையவள். அப்போ வந்து நம்ம இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. எங்கே போனால் ஐ பிலாங் டு ஜீசஸ். நான் கிறிஸ்துவை உடையவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளானவன். அப்படி எந்த ஒரு பாவமோ எந்த சோதனையோ உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அன்லெஸ்னால் தமிழில் இல்லாவிட்டால் இல்லையா மிஸ்டர்? அன்லெஸ்க்கு என்ன சொல்லலாம்? இல்லைன்னா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் நம்மக்கிட்ட வராங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் இடம் கொடுத்து பார்க்கலாமே, என்ன யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் இடம் கொடுத்துப்பாங்க என்ன அப்படின்னு கொஞ்சம் இடம் கொடுத்தா வந்துடும் உள்ள, பிசாசு உள்ள வந்துடும். ஹல்லேலூயா. இதெல்லாம் பிசாசு கொண்டது தான். கண்ணுக்குள்ளே அவ்வளோ நீட்ட புழு எப்படி பிசாசு எப்படி கொண்டு பார்த்தீங்களா? அந்த புழு அவிதம் சாவமிது மேலே அந்த அக்கினி அவிதம் இல்லையா? ஹல்லேலூயா. எப்படி பாருங்கள், மார்க்கில் கொடுத்துருக்குல்ல, மார்க்கில் புழு சாவதும் இல்லை அக்கினி அவிதம் இல்லை. பா என்ன பயங்கரம் பாருங்க. அப்போ எவ்வளோ தூரம் ஒரு பயங்கரமான டேஞ்சர்லேருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர்களாக இருக்கும் பொழுது என்னென்ன விதமான டேஞ்சர் இல்லாமல் வரும், பலவிதமான வியாதிகள். ஆமாம். 9:48 3 வசனம் இருக்குது. 44, 46. ஆமாம். இந்த பாருங்க, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடைய நாய் கையில் மொபைலோட நிறைய அக்கினியிலே தள்ளப்படுவை பார்க்கலாம். என்ன ஒற்றைக்கண நாய் மொபைல் இல்லாதபடி தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். என்ன ஸ்டீபன்? அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த புழு எடுக்க அது சாக மாட்டேங்குது. புழு அப்படியே சீசரில் எடுக்கிறாங்க கண்ணுக்குள்ளே இருந்து. என்ன அது நல்ல பயங்கரமாக அருவருப்பாக இருக்குது. அது பார்த்தாலே எங்கள் பிள்ளைங்க பார்த்துட்டு கண்ணு முடிச்சு அதை பார்க்க முடியல, அந்த மாதிரி அருவருப்பாக இருக்குது. என்ன ஆனால் பிள்ளைங்களுக்கு காமிச்சா நல்லது. அதுலாம் கொஞ்சம் இப்போ தான் ஏறுது கொஞ்சம். ஆமாம். இல்லை எந்த நேரம் மொபைல். அப்போது இந்த நரகத்தில் புழு சாகாது. நரகத்தில் என்ன செய்யாது? புழு அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே புழுக்கள் இருக்கும், பலவிதமான புழுக்கள் இருக்கும். மனுஷனுடைய பாடிக்குள்ளே புழு. அங்கே நரகத்துக்கு போன மனுஷனுக்குள்ள பாடிக்குள்ளே என்ன இருக்கும் தெரியுமா? அவன் பாடி அப்படியே எரிஞ்சு ஆனால் வந்து பஸ்மமாகாது, சாம்பல் ஆகாது. பாடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அலறிகிட்டே இருப்பான். அதுக்குள்ளே புழு வரும். அவன் வயிற்றுக்குள்ளேருந்து புழு வரும், கண்ணுக்குள்ளேருந்து புழு வெளியே வரும், மூக்குக்குள்ளேருந்து புழு வெளியே வரும், காதுக்குள்ளேருந்து புழு வெளியே வரும், வாய்க்குள்ளேருந்து வரும். என்ன பா என்ன பயங்கரமாக இருக்குமா அது அக்னி. அதே நேரத்தில் புழு சாகாத புழுக்கள். அது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நரகம்னா என்ன மாதிரி நரகம்? அது அழியாத அக்கினி கந்தகம். அதுக்குள்ளே வந்து மனுஷன் அவன் எல்லா விதமான அவனுடைய ஞாபக சக்தி இருக்கும். அந்த நரகத்தில் இருக்கும்போது மனுஷனுக்கு எல்லா ஞாபக சக்தி இருக்குமா. என்னென்ன பாவத்தை செஞ்சானோ அத்தனை பாவம் அவனுக்கு ஞாபக சக்தியில் வரும். எத்தனை பேர் சொன்னாங்களோ, எவ்வளோ பேர் ஆண்டவரை பற்றி சொன்னாங்களோ அதுவும் ஞாபகத்தில் வரும். என்னென்ன அநியாயம் பண்ணானோ, எப்படி அநியாயம் பண்ணான், என்ன அநியாயம் பண்ணான், என்ன கொலை பண்ணானோ, கொலை இது வந்து பெண்களை தாக்கினானோ, என்னென்ன காரியங்கள் செய்தான், என்னென்ன பாவத்தை செய்தானோ எல்லா பாவமும் அவனை வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கும்.
அழியாத அந்த ஒரு இங்கிலீஷில் என்ன பேர்னா டார்மெண்டேஷன்னு பேர். வாதிக்கப்படுவார்கள். எங்கே? நரகத்தில் வாதிக்கப்படுவார்கள். அப்போ நம்ம கிறிஸ்துக்களாக நம்ம இருக்கணும். நாமளும் நம்ம குடும்பமோ நம்ம பிள்ளைங்களும் கிறிஸ்துக்களாக இருக்க வேண்டும். நேரம் இல்லாதனால நிறைய காரியம் என்னால் சொல்ல முடியல. எவ்வளோ இருக்குது மெசேஜ், எவ்வளோ விவரிக்க வேண்டியது இருக்குது. அந்த சபையை நம்ம எச்சரிக்கணும். ஊழியக்காரங்க நம்ம என்ன செய்யணும்? சபையை எச்சரிக்கணும். ஒருவராவது எங்கே போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக இருந்தால் ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். உலகம் மாத்திரம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டியவர் யார்? ஏசப்பா இருப்பார். அந்த உலகத்து வாழ்க்கைக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உலக வாழ்க்கைக்கு கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, அவருடைய திட்டத்தில் வைத்திருக்க அத்தனை ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். நினைக்கிறதுக்கு கேட்கறதுக்கு மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு காலத்தில் ஆலந்தூரில் இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், நீ உன்னுடைய பொருட்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். அப்பொழுது நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் லாரியில் ஏற்றி கொண்டு ஆபிரகாமை போல நாங்கள் ஆலந்தூரை விட்டு கெல்லீஸுக்கு வந்தோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு கர்த்தர் சொன்ன மாதிரி கர்த்தர் கொண்டு அங்கேருந்து எங்களை கிளப்பினார். ஹல்லேலூயா. பாரம்பரிய கட்டுகளிலிருந்து இது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் எங்களை அங்கேருந்து கிளப்பி என்ன கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்படிப்பட்ட ஒரு வசனம் எங்களுக்கு டைரக்டாக கொடுக்கல கர்த்தர். இதே மாதிரி கர்த்தர் எங்களுக்கு செய்தார். என் தேசத்தையும் ஆலந்தூரையும் எங்கள் இனஜனத்தார் எல்லாமே அங்கே தான். அவங்களையும் விட்டு என்ன உன் தகப்பன் வீட்டையும் எங்கள் அப்பா வீட்டையும் விட்டு அங்கேருந்து புறப்பட்டு நேராக பர்சாக்கம் கெல்லீஸில் வந்தோம். ஹல்லேலூயா. அதான் எருசலேம். சென்னை நகருக்கு எருசலேம் என்னது? பர்சாக்கம் தான். அங்கே தான் எருசலேம் தேவாலயம் இருக்குது. அந்த பக்கம் கொண்டு வந்துட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. இங்கே சுற்றி ஆண்டோட பிள்ளைங்க. ஹல்லேலூயா. சபைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைகள், கர்த்தருடைய சபையை தடுக்கி விழுந்து அபிஷேகம் பண்ணுற சபைகள் பர்சாக்கத்தில். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம், குமுதம் அப்பார்ட்மெண்ட். கொஞ்ச நாளில் அங்கே ஒரு பிரதர் எட்வர்ட் டேவிட் அப்படின்னு அவர் வேர்ல்டு விஷனில் இருந்தார். அவர் கிடியன்ஸில் இருந்தார். அது வரைக்கும் நாங்கள் கிடியன்ஸ் அங்கே கண்ணால் பார்த்துருக்கோம். அதனால் கிடியன்ஸ் என்னன்னு தெரியாது. எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க ஆலந்தூரில் கிடியன்ஸ். என்ன இவர் கிடியன். அப்போ என்னையும் கூப்பிட்டு, பிரதர் நீங்களும் வாங்க கிடியனில் சேர்ந்துருங்க சொல்லி நானும் கிடியனில் சேர்ந்தேன். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஆரம்பம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கைன்னு ஆரம்பம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிடியன்ஸ். ஹல்லேலூயா. அப்புறம் அப்படியே படிப்படியாக வளர்ந்து கர்த்தர் அங்கேருந்து பரப்பிட்டு கர்த்தர் என்ன செய்தார்? இன்னொரு மேலான இடம்னு சொல்லி சியோனுக்கு கொண்ட மாதிரி இங்கே உணர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். அங்கே இருக்கும்போதே லேண்ட் அலாட் பண்ணிட்டார். இங்கே கர்த்தர் பிளாட் அலாட் பண்ணிட்டார். எனக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும், அந்த பிரதருக்கு தெரியும், சித்தப்பா வீடு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கே சித்தப்பா சொல்லி தான் இங்கே வாங்கு, இங்கே அலாட் பண்ணுறான், நீங்கள் போடுன்னார். இங்கே போட்டோம், இது கிடச்சிது. ஹல்லேலூயா. 7500 ரூபாய்க்கு இந்த லேண்ட் எவ்வளோ? 7500 ரூபா. வாங்கிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும்ல, அது பிரதர் கேட்டுருங்க எவ்வளோ வேல்யூன்னு இன்றைக்கி. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், கர்த்தர் என்ன செய்தார்? உன் ஜனம், உன் தேசம், உன் ஜனம், உங்கள் அப்பா வீடு எல்லாத்தையும் விட்டு பரப்பிட்டு எங்கே வா, அண்ணா நகருக்கு போன கத்தறிங்க கொண்டு விட்டாரிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
பெரிய ஜாதி ஆக்கிட்டாரு இல்லையா? ஆக்கியிருக்காருல இப்போது. இதுதான் பெரிய ஜாதி எங்களுக்கு. இல்லையா? பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் தாழ்மையாக சொல்கிறேன். கத்தர் பேரை கொடுத்துருக்காரு. கத்தருக்கு சோத்திரம். ஒரு சின்ன பேர் கத்தர் நமக்கு கொடுத்துருக்காரு, இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லையா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்ட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதப்படும். நீங்கள் உங்களுடைய வம்சமெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு ஆபிரகாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கிறிஸ்துக்குள்ளாக இயேசு இல்லாத கிறிஸ்துவனாக இருந்தேன். ஒரு நாள் இயேசு ஏற்றுக்கொண்டேன் ஆலந்தூரில் இருக்கும்போது. என்ன, அதுக்கப்புறம் கர்த்தர் வாழ்க்கையே மாற்றிட்டார், டோட்டலாக தலைகளை மாற்றிட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதம். எங்கள் அப்பா பெரிய ஆளாக தான் இருந்தார், பில்டர், இன்ஜினியர், கான்ட்ராக்டர். அந்த காலத்துலேயே இப்போ 50 வருஷத்துக்கு முந்தைய 2 கார் வச்சுருந்தார். அப்போ பார்த்துங்க, 2.5 கிரவுண்டு லேண்டு அங்கே எங்கள் மவுண்ட் ரோட்லேயே. என்ன, 10 கோடி இருக்கும் போது இந்த லேண்டு இப்போது. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? எய்த்துலேருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து எங்கே அவர் பாலந்தேன்னு அங்கே வச்சு நமக்கு வச்சுருக்காரு, அந்த இடத்துல கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலத்துலாம் கையில் பைசாவே இருக்காது. எங்களுக்குலாம் அந்த பாக்கெட் மணிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அந்த பழக்கம் கிடையாது. பசங்களுக்கு கையில் பாக்கெட் மணி கொடுத்து கெடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. என்ன தான் பணக்காரங்க கையில் துட்டே கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு. என்ன வேணுமா சொல்லி நான் வாங்கி தரேன், எது வேணாலும் வாங்கி தரேன். அவனுக்கு கையில் மாத்திரம் துட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி தான் 100 ரூபா கிடைக்காதான்லாம் யோசிச்சிருக்கேன். என்ன கையில் அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன, அப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் ஜீவித்திருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இல்லை, நல்ல ஆவிக்குரிய ஏற்ற துணை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைத்து பிள்ளைகளை ஆண்டவர்களாக வழிநடத்தி பிள்ளைகள் கர்த்தர்களாக இருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் கர்த்தர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை செய்கிறார். நாங்கள் இதுவரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை. ஹல்லேலூயா. இது வந்து நம்ம சொல்லவும் கூடாது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட கர்த்தர் காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. சொன்னால் பெருமையாகிடும். பெருமை ஆகிடக்கூடாதுன்றதுக்கு, பெருமை வந்துடக்கூடாதுன்னா எந்த காரியம் சொல்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனுஷனுக்கு பெருமை வந்துடவே கூடாது. எவ்வளோ தான் கர்த்தர் உயர்த்தினாலும் பெருமை, திமிரு, அகங்காரம், தென்னாவிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் உயர்த்த நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இன்னும் தாழ்ந்து தான் போயிட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சாட்சியாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சின்ன ஒரு இதுதான். அந்த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ளே பெரிய சமுத்திரத்தில் பெரிய ஐஸ் அப்படியே மறந்துட்டு வரும். அண்ணா நகர் சைஸில் ஐஸ் மறந்துட்டு வரும், சென்னை சைஸில் ஐஸ் மறந்துட்டு வரும். அந்த ஐஸுடைய டாப் ஒரு சின்னதாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன, ஒரு வீடு சைஸ் தான் தெரியும் வச்சுங்களேன் அந்த ஐஸு. இல்லை இந்த 4 வீடு சைஸு, ஒரு 4 கிரவுண்டு சைஸ் வச்சுங்க, அவ்வளோதான் ஐஸ் மேலே தெரியும். என்ன, அதுக்கு அடியில் இருக்கிற ஐஸு சைஸ் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? அண்ணா நகர் சைஸ் இருக்கும். அதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு. இது பேர் என்னது? ஐஸ்பர்க்னு பேர், இந்த ஐஸ் கட்டி பேர். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னா அந்த ஐஸுடைய உச்ச மேலே டாப். என்ன, அப்போது கொஞ்சம் தான் வெளியில் தெரியும். இப்போ இதை பார்த்துட்டாங்கன்னா கப்பல் என்ன செய்வாங்க தெரியுமா? 5 கிலோமீட்டர் தள்ளி போவான். இந்த இவ்வளோண்டு தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு அடியில் எவ்வளோ பெருசு இருக்குன்னு கப்பல் கேப்டனுக்கு தெரியும். இப்படி தெரியாமல் போய் இடித்து தான் அந்த டைட்டானிக் என்ற கப்பல் 1912ஆம் வருஷத்தில் 1500 பேர் இறந்து போனாங்க. முதல் ட்ரிப்பு இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு போகும்போது இது அவங்களுக்கு சரியானபடி அது தெரியாதபடினால, அது கண்ணுக்கு தெரியாதனால ராத்திரியில் அந்த ஐஸ்பர்கில் போய் இடிச்சிச்சு. கீழே பாட்டம் இடித்த உடனே நீட்டமாக அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. பிளேட் ஓப்பன் ஆனோடனே தண்ணி உள்ளே வந்துடுச்சு. தண்ணி உள்ளே அப்படியே நாட்டிக்கிச்சு. கப்பல் டில்ட் ஆகி போச்சு. 10 நிமிஷத்தில் அப்படியே உள்ளே போயிடுச்சு கப்பல். 1500 பேர் இருந்தாங்க. காப்பாற்றப்பட்டவர்கள் ஒரு 500 பேர் என்னமோ போட்டு வீட்டில், அந்த லைஃப் போட்டில். மற்ற கப்பல்கள் அது அவங்களை கொண்டு அப்புறம் எத்தனை பேர்
தாய் தப்பனை இழந்தவங்க, பிள்ளைங்களை இழந்தவங்க, ஏன்னா மனைவி இழந்தவங்க, புருஷனை இழந்தவங்க. என்ன ஒரு பயங்கரமான காரியம். அப்போது இந்த ஐஸ்பர்க்ன்றது சின்ன காரியம், மேலே தெரிகிற காரியம்தான். சிலவங்க வாழ்க்கையில் சின்னதாக மேலே தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெருசாக அங்கே பாவம் இருக்குது நமக்கு தெரியாது. ஐஸ்பர்க். ஆமாம், அதனால் அதுவும் இருக்கும். அதனால் என்ன செய்யணும், நம்ம கிறிஸ்துக்களாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துக்களாக இன்னும் போக போக நம்ம அதிகமாக படிப்போம். எப்படி கிறிஸ்துக்கள் நம்ம இருக்கிறது, எப்படி நம்ம ஆண்டவர்களாக ஜீவிக்கிறது, இதை நான் அதிகமாக படிப்போம். போன வாரம் பார்த்தோம், துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் நீ அவர் உன்னை அணுகாது, துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இயேசுவை உடையோர், நல்லா கவனிச்சிங்க, இயேசுவை உடையோர் இறைவனை அடைவார். ஹல்லேலூயா. திருக்குறள் மாதிரி இருக்கா? இயேசுவை உடையோர் இறைவனை அடைவார். தேவன் ஏன் போடலைன்னாக்க, இது யூடியூப்பில் வெளியில் போகுது இல்லையா, 2 நாளில் போயிடும், வெளியில் உலகத்துக்குள்ளே போயிடும். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கே நீங்கள் யூடியூப்பில் அது எனக்கு அனுப்பியிருப்பாங்க, அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் இருக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்க்க முடியாது, 2 days கழித்து பாருங்கள். பழைய மெசேஜ் அவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்கலாம். போன வாரம் மெசேஜ் வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். மறுபடியும் இந்த பாருங்கள், அந்த மெசேஜை பாருங்கள். ஏசிய சர்ச் அண்ணா நகர்னு போடும் யூடியூப்பில், பிள்ளைங்களுக்கு தெரியும். அதை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் அவ்வளோ இருக்குது. இங்கிலீஷ் மெசேஜ், தமிழ் மெசேஜ் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் தமிழ் மெசேஜை திருப்பியும் போட்டு நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மெசேஜுடைய தலைப்பு அதில் வரும் யூடியூப்பில். இயேசுவை உடையோர் இறைவனை அடைவார். ஏன்னா நிறைய பேர் கடவுளை தேடுறாங்க, யார் கடவுள்னு தெரில. எவ்வளோ இதாக வருத்தத்தோடையும் துக்கத்தோடையும் எனக்கு ஒரு நல்ல காரியம் ஆகாதான்னு கடவுளை தேடுறாங்க. ஆனால் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. அப்போ இயேசு அறிஞ்ச இதான் மெய்யான தெய்வமா? இப்போ தான் இதுதான்ப்பா மெய்யான தெய்வம். ஒரு ஐயர், ஒருத்தர் டி நகர் ஐயர், எவ்வளோ அவர் அர்ச்சகர், எவ்வளோ தேடி இருக்கார், கடவுளை தேடி இருக்கார். ஆனால் கடைசியில் அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அப்பொழுதுதான் அவருக்கு திருப்தி கிடைத்தது. ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துக்களாக வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் கிறிஸ்துக்களாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை புரோகிதர்கள், எத்தனை அர்ச்சகர்கள் இன்றைக்கு கிறிஸ்துக்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து, நாம் கிறிஸ்துவ உடையவர்கள், கிறிஸ்து தேவனை உடையவர். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.